ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இப்போ இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன். ஒரு பக்கம் அதிக மதிப்புள்ள அதிக டெக்னாலஜி பொருத்தப்பட்ட மிசைல்ஸ், இன்டர்செப்டார்ஸ், லான்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப மலிவான சீப் ட்ரோன்ஸ்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வளர்ந்த நாடுகள் மற்றும் ஹை சொசைட்டியில் இருக்கும் நாடுகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இது வார் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும்போது ஒரு கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஜெயிக்க முடியும்னா அது இந்த ஏசிமெட்ரிக் வார்ஃபேரால மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட இந்த ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் தான் இப்ப இருக்கும் போர்க்களங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு சிறந்த உதாரணமா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கு எதிராக ஈரான் எப்படி தன்னோட சின்ன ஷாஹிட் 136 ரக ட்ரோன்களை கொண்டு திணறடிக்கிறாங்களோ அது சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஆனா இந்தியா அதே பாணியில இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை களமிறக்க போறாங்க. அதோடைய பேர் தான் ஷேக் நாக் 150, இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஷாஹித் 136, ஏ கமிகாசி ட்ரோன். பட் இது வெறும் ட்ரோன் மட்டும் இல்ல, எதிரியின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு எழுதப்பட்ட மரண சாசனம். ஷாஹித் 136ல இருந்து இது எப்படி மாறுபட்டதாக இருக்கு, அண்ட் இதோட அப்கிரேடட் வேரியண்டா இல்ல இந்தியா புதுசா இந்த ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ல இறங்குறாங்களே, அப்ப இந்தியாவுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு டீப் டைவ் அனாலிசிஸாக இன்னைக்கான டிஃபென்ஸ் நியூஸ்ல நாம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் இது மாதிரியான காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கப்படும். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. சாப்டர் 1, த மேத் ஆஃப் வார். சமீபத்தில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான அமெரிக்காவின் மிசைலை ப்ரொடியூஸ் பண்ணும் சில நிறுவனங்களை கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. டாமஹாக் மாதிரியான மிசைல்களை உருவாக்கும் ரேத்தியா நிறுவனமும் அதுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அறிவிப்புங்கிறது இதுதான்: உடனடியாக வருஷத்திற்கு 1000 டாமஹாக் உருவாக்கும் அளவுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் இது டாமஹாக் உருவாக்கும் ரேட்டா நிறுவனத்திற்கு மட்டும் இல்ல, பேட்ரியாட்டோட இன்டர்செப்டார் உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் தாடோட இன்டர்செப்டார்ஸை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இது பொருந்தக்கூடியதுதான். இந்த அறிவிப்பு வாரத்துக்கு என்ன காரணம்? டெப்ளீஷன், ஆமோ டெப்ளீஷன். ஒரு பக்கம் வி ஹேவ் அன்லிமிட்டெட் ஆமோஸ்ன்னு சொல்ற அதே அமெரிக்க அதிபர் தான் இன்னொரு பக்கம் இது மாதிரி முக்கியமான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர்செப்டர்ஸை உருவாக்கும் நிறுவனங்களை கூப்பிட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மினிமம் 10 டைம்ஸ் ஆச்சு இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கான காரணம் ஆமோ டெப்ளீஷன் தான். எப்படி இந்த ஆமோ டெப்ளீஷன் ஏற்பட்டது? இங்கதான் இந்த மேத் ஆஃப் வார் அப்படிங்கிறதே வருது. ஈரானுடன் இருக்கும் யுத்தத்துல அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலுடைய ஆபரேஷன் ரோரிங் லைனா இருக்கட்டும், இல்ல மத்த மத்திய கிழக்கில் இருக்க நாடுகளுடைய இன்டர்செப்ஷன் பவரா இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோடைய இன்டர்செப்டர்ஸை அதிக அளவுக்கு பயன்படுத்த வச்சது. ஒரு வருஷத்திற்கு உருவாக்க வேண்டிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர்செப்டர்களை ஒரே நாள் இரவுல அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலுடைய அயன்டோம்ஸா இருக்கட்டும், இல்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல பேட்டரிஸ்களா இருக்கட்டும் யூஸ் பண்ண வச்சாங்க ஈரான். இதற்கான முக்கிய காரணம் ஈரான் லான்ச் பண்ண ஷாஹிட் 136 அப்படிங்கிற கமிகாசி ட்ரோன்களை ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ல யூஸ் பண்ணதுதான். இந்த இடத்துல சின்ன மேத்தை நம்ம பார்க்கலாமே. இந்த ட்ரோன்களை தயாரிக்கிறதுக்கு ஈரானுக்கு செலவாகிறது வெறும் $20,000 இருந்து $50,000 தான். ஆனா இதை சுட்டு வீழ்த்த அமெரிக்காவின் இன்டர்செப்டார்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளின் விலை மினிமம் அட் லோ காஸ்ட் $4 மில்லியன், அதாவது இந்திய ரூபாயில 33 கோடி. இப்ப நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, 15 லட்சம் ரூபாயில உருவாக்கக்கூடிய ட்ரோனை அழிக்கிறதுக்கு 33 கோடி செலவு பண்ணா இந்த இன்டர்செப்ஷனுக்காகவே செலவு பண்ணும் நாடுகள் எந்த அளவுக்கு பணத்தை ஒதுக்க வேண்டியது வரும்? அண்ட் ஒரு 10 நாள்னா எந்த நாடா இருந்தாலும் தாங்கும். இதே ஒரு 30 நாள் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் வரைக்கும் போகுது நினைக்கும் போதெல்லாம் இது மாதிரி ஸ்வாம் ட்ரோன் அனுப்புறாங்க அப்படின்னா எத்தனை 33 கோடியை எத்தனை நாடுகள்னால எடுத்து வைக்க முடியும்? இங்கதான் இந்த மேத் ஆஃப் வார் அப்படிங்கிறது வருது. இது ஒரு பக்கம் பணத்தை செலவழிக்க முடியல அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் உருவாக்குறது அப்படிங்கிறது கஷ்டம். டெப்ளீஷன் எந்த அளவுக்கு வேகமா இவங்க பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு வேகமா மிசைல்கள் இன்டர்செப்டார்ஸ் உருவாக்கப்படுவது இல்லை. இன்னொரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. இது மாதிரியான ஒரு ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரை தான் இந்த சின்ன ரக கமிகாசி ட்ரோன்ஸ் இல்ல லாய்டரிங் munitions அப்படிங்கிறது இப்ப இருக்கும் வார்ஃபேர்ல உருவாக்கிட்டு இருக்கு. இதற்கு இன்னொரு பக்கம் சிறந்த உதாரணமாக நம்ம ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்டையும் எடுத்து சொல்லலாம். இது மாதிரி ஒரு வார்ஃபேரை அப்படியே அப்சைட் டவுனா மாத்துறதுக்கும் நமக்கான அட்வான்டேஜ் பொசிஷனை நமக்கு கொடுக்கறதுக்கும் இது மாதிரியான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறத உணர்ந்த இந்தியா இப்ப அந்த கான்செப்ட் அந்த டெக்னாலஜிக்குள்ள இறங்குறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஷேக் நாக் 150. சரி, இப்ப இந்தியாவுடைய கதைக்கு வருவோம். நமக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதே சமயம் நமக்கான பட்ஜெட்டும் ரொம்ப முக்கியம்.
போன வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர்லயே நம்ம ஹை வேல்யூ மிசைல்ஸை பயன்படுத்துறோம், ஹை வேல்யூ அசட்ஸை அடிக்கிறதுக்கு. பட் லிமிட்டடா பயன்படுத்துறோம். இருந்தாலுமே நமக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு செலவு செய்யப்பட்டது. அண்ட் ஆமோக்களை நம்ம ரெப்ளிஷ் பண்றதுக்கு இப்ப பெரிய அளவுக்கு பட்ஜெட்களை ஒதுக்கி பல நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி நம்மளுடைய இன்வென்ட்ரியை நம்ம அகைன் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க தான் ரொம்ப சாமர்த்தியமா பெங்களூரை சேர்ந்த என்ஆர்டி நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜிங்கிற நிறுவனம் சேக்நாக் 150 அப்படிங்கிற ஒரு தற்கொலை படை ட்ரோன்களை உருவாக்கி உள்ள வராங்க. சேக்நாக், ஆமா, இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இது எதிரியா ஓட ஓட விரட்டி தாக்கக்கூடிய ட்ரோன் தான். இதோட ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1000 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. எக்ஸாக்டா எங்கேயுமே இவங்க இதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதாவது நம்ம எல்லையில இருந்து இது கிளம்புனா எதிரி நாட்டுடைய முக்கிய நகரங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மேல அசால்ட்டா சுத்தி கன்ஃபார்ம் பண்ணி லாக் அண்ட் லான்ச் பண்ணோம். சுமார் 5 மணி நேரம் இதோடைய எண்டூரன்ஸ் காத்திலே வட்டமிட்டு நிக்காம இதை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய வார்ஹெட் அப்படிங்கிறது மேக்சிமம் 40 கிலோ வார்ஹெட் வரைக்கும் இதனால சுமந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ஒரு இடத்துல மிகப்பெரிய சேஞ்சஸ் வருது. அதாவது இது ஜிபிஎஸ் பயன்படுத்துறது இல்லை, விர்ச்சுவல் கைடன்ஸ் சிஸ்டம் அண்ட் விர்ச்சுவல் நேவிகேஷன் சிஸ்டம் தான் இது பயன்படுத்துது. அதாவது ஆக்சுவலா இதற்குள்ள நேவிகேஷன் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. விர்ச்சுவலா ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கும். அதை வச்சுதான் இது நேவிகேஷனை தன்னோட வழியை இது தேடிக்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும். மற்ற எல்லா வகையான கமிகாசி ட்ரோன்களும் ஒன் வே அட்டாக் மட்டும்தான் பண்ணும். அதாவது இலக்கை தேடி போய் தாக்கி அழிக்கும். இது ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனா இந்த ஷேக்நாக் 150 அப்படிங்கிறது ஒன் வே அட்டாக் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எஸ், ரெகானிசன்ஸ், இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ், இந்த 3 பண்றதுக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரோனை நான் அனுப்பணும் அப்படின்னாலும் இந்த ட்ரோனை நான் அனுப்ப முடியும். அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கூட்டத்தை நான் தாக்கி அழிக்கணும், கம்ப்ளீட்டா அவனுங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரோனை அப்படியே கமிகாசி கான்செப்ட்ல போட்டு எதிரிகளை அழிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்க முடியும். இது மற்ற எல்லா ட்ரோன்களை விடவும் இந்த ட்ரோனை ஸ்பெஷாலிட்டியாகவும் அது தனித்துவமாகவும் காட்டுது. ரஷ்யாவுடைய ஜெரானா இருக்கட்டும், இல்ல அமெரிக்கா இப்ப உருவாக்கின லூகாஸ் மாதிரியான ட்ரோன்களை கூட இந்த கான்செப்ட்ல இந்த டெக்னாலஜில கமிகாசி ட்ரோனை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அடுத்து உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், அப்ப ஷேக்நாக் ஷாஹித் 136 மாதிரி தானா அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க திருப்பியும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஷாஹித் 136 காப்பி கேட் இல்ல நண்பா. இது இந்தியாவுடைய ஷேக்நாக் 150. ஷாஹித் அப்படிங்கிறது ஒரு ஏழை மனிதனுடைய குரூஸ் மிசைலாக செயல்பட்டுச்சுன்னா இந்த ஷேக்நாக் புத்திசாலித்தனமான ஒரு வேட்டைக்காரனாக போர்க்களத்துல செயல்படும். ஏன்னா இதுல ஜிபிஎஸ் இல்ல, விஷுவல் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு பயன்படுத்தப்பட்டது. ஸோ ஜாம் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்னு, இது வெறும் ஒன் வே அட்டாக்கு மட்டும் பயன்படுத்த முடியாது. இதனால ஐஎஸ்ஆரும் பண்ண முடியும் அண்ட் த சேம் டைம் அட்டாக் பண்ணணும்னா இதை வச்சு அட்டாக்கும் பண்ண முடியும். மூணாவது, இதுல ஏஐ டெக்னாலஜி இருக்கு. நாலாவது, இது ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ல செயல்படும். ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட் என்ன டிஃபரன்ஸ், இதை வச்சு நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட் புதுசு இல்லை, நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்லயே நம்ம 100 ட்ரோன்களை அனுப்புறோம் அப்படின்னா அதுல ஒரு 10 ட்ரோன் நீ எனக்கு ஐஎஸ்ஆர் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற 90 ட்ரோன்களை நீ தாக்குதலுக்காக போ அப்படின்னு சொல்லலாம். இந்த 90 ட்ரோன்களையுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 ட்ரோனை நீ ரேடார் சிஸ்டம்ஸ் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டைவர்ட் பண்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ்ல போ. மிச்சம் இருக்கும் 80 ட்ரோன்ஸ் நீ நேரம் உன் டார்கெட்டை நோக்கி போய் தாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வாம் ட்ரோனுக்குள்ளேயே குட்டி குட்டி குழுவாக பிரிச்சு அதெல்லாமே தானியங்க செயல்படுத்த முடியும். இது இதுல இருக்கு அண்ட் இதுதான் இதோடைய சீக்ரெட் சாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் செஸ்மோ அப்படின்னு பார்க்கலாமே. சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இது எப்படி ஒரு செக்மேட்டாக அமையும்? யோசிச்சு பாருங்க, லடாக் மாதிரியான உயரமான மலைப்பகுதிகளை பெரிய ஏவுகணைகளையோ இல்லை பேட்டரி சிஸ்டத்தையோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கர வேண்டி வரும் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கண்டிஷன். ஆனா அதுவே ஒரு டொயோட்டா ஹைலக்ஸ் வண்டியில ஒரு பெட்டியில இந்த ட்ரோன்களை வச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஒரு 30 to 40 ஷேக்னாக்க நம்ம எதிரிகளுக்கு எதிராக அட் அ டைம்ல ஏவணும்னா அந்த இடத்துல நிலைமை அப்படியே அப்சைட் டவுனா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் 30-40 சொல்றேன். முடிவா சொல்லணும்னா போர்க்களம் இப்ப டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கு. இப்போ போரிடுவது வெறும் வீரர்கள் மட்டும் இல்ல, அல்காரிதம்ஸ். ஈரானுடைய ஷாஹித் உலகத்தை இப்ப திரும்பி பார்க்க வச்சதுன்னா இந்தியாவுடைய ஷேக்நாக் உலகத்திற்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ட்ரோனாக மாறும். அதிக செலவில்லாத ஆனா அதே நேரத்துல அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்மார்ட்டா செயல்படக்கூடிய இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் இந்தியாவை ஒரு உலகளாவிய பாதுகாப்பு சக்தியா மாத்த போறது உறுதி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஃபா சுமார் 850 ட்ரோன்களை வாங்குறதுக்கு 2000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல இது 30,000 அப்படிங்கிற கவுண்ட்டுக்கு போகும். ஆனா இந்த 850ல 100 to 200 யூனிட்களை ப்ரொக்யூர் பண்றதுக்கு
நம்ம டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. 100 சிஸ்டம்களை சுமார் 300 கோடி வரை மேக்ஸிமம் லிமிட்ல என்ஆர்டி நிறுவனம் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகியிருக்கு. இதோடைய இந்தியாவின் இண்டக்ஷன் அப்படிங்கிறது இதோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது உலக அளவுல பெரிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதை ஒத்துக்கிறீங்கன்னா இதற்கு ஏத்த மாதிரி கமெண்ட் போடுங்க. இல்லப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதப்பா, நீ சும்மா பீலா விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அதையும் நீங்க என்ன எதிர்ப்போட சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கமெண்டா போடுங்க. அண்ட் இது போன்ற பல காணொளிகளையும் இந்த காணொளி பிடித்திருந்தாலும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தொடர்ந்து வரக்கூடிய பல காணொளிகளை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.